நண்டு 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 கடல் நண்டு சூப்பரான நண்டு வாங்க வாங்க. ஐ நண்டா வாடா பெரிய சைஸ் வந்து நண்டு வாங்கிக்கடா. நான் நண்டு இதா கடல் நண்டுடா. கடல் நண்டு கடல் தானே இருக்கு நான் ஊர்ல இருக்குதா குடா போடா. கேள்வி கேட்ட வாங்க பதில் சொல்லு மாச்சா போய் நண்டு வாங்க ஒன்னே வேணா பழம் பண்ணி எனக்குன்னு வாங்க வாங்க நண்டு நண்டு. என்னப்பா நண்டா விக்கிற? இல்ல நண்டோட சித்தப்பா பையனை விக்கிறேன். வாமா நண்டு தான் விக்கிறேன். என்ன நண்டுப்பா இது? கடல் நண்டு இது கூட தெரியல உள்ள பெரிய வயசு ஆகுது. எனக்கு என்ன வயசாயிடுச்சு? 23 முடிஞ்சு 24. உங்களுக்கு அழிஞ்சு போடும் போ. சரி அந்த கடம்புல எனக்கு நேத்துக்கு நண்டு வாங்கி போ. இந்த நண்டெல்லாம் கடிக்குமா? நல்ல எலும்பு கடிக்கும். காமெடி பண்ணாதுப்பா, கைய கடிக்குமான்னு தான் கேட்டேன். ஏமா செத்து போன நண்டு எப்படிமா கை கடிக்கும்? அப்ப செத்து போன நண்டை வந்து விக்கிற செட்டிங் பண்றியா நீ? அந்த நண்டு போட ஒழுங்க போடு கையில நிக்காத. செத்த நண்டை விக்கிறேன்னு போலீஸ்ல கமெண்ட் பண்றா. நாடா வரத்துல இம்சா கடிக்குதா? நண்டு நண்டு வாங்கப்பா வாங்க. நண்டா ஒரு 1/2 கிலோ வாங்கி மெசேஜ் சாப்பிட்டா இருமெல்லாம் போயிடுமா? வாப்பா நண்டு நல்ல நண்டு வாங்கிக்கப்பா. நல்ல நண்டா? கடல் நண்டு இல்லையாப்பா? கரமுச்சுன கடல் நண்டு தான்ப்பா. கடல் நண்டு தானா? ஏன் லப்பர் பேண்ட் சுத்தி வச்சுக்கிறீங்க? அது கச்சிட கூடாதுன்னு சுத்தி வச்சுக்கிறான். பைத்தியக்காரா, செத்து போன நண்டு எப்படியா கடிக்கான்? உயிரோட இருக்கும்போது போட்டுதியா லப்பரா? உயிரோட இருக்கும்போது போட்டுதான். அப்ப லப்பரை போட்டு சாவ வச்சுக்கிறீங்க நண்ட. டேய் என்னடா ஒம்பு பண்ணிட்டு வரீங்க? நண்டு ஒண்ணு வாடா வாடா உங்களுக்கு. எல்லாத்தையும் லப்பர் பேண்ட் போட்டு சாவ வச்சுக்கிறீங்க. லப்பர் பேண்ட்ல இருக்கிற வேசலாம் இதுல போயிட்டு இருக்குமா? இது யார் சாவ சொல்ற? எப்படி எப்படிலாம் யோசிக்கிறானுங்க? ஒழுங்காய் தெத்து போய் இதே போய் லெஃப்ட் கட் பண்ணி 3வது வாசல்ல இது கொட்டு. அங்கத்து போய் கொட்டினா நீ கொட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். அட கரும்புச்சுன இது விக்கிறதே வேணாவா? ஒன்னும் புரியலையா? நண்டு சூடுதான். இல்லப்பா குளிச்சிட்டம்பா. சூடுன்ற வா கேட்டுலாம். உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன்பா நண்டு சூடு தானே? இல்ல குளிர்ச்சி. எப்பா குளிச்சா சூட வாங்கி போங்களாப்பா. நீ சொல்லு நண்டு சூடா இல்லையா? சூடுதான். யார்கிட்ட ஏமாத்துற? கூலிங் கில்லுங்குது. ஏண்டா நேத்தான் நினைச்சீங்க ஆளாளுக்கு வந்து இது மாதிரி பண்ணிக்கிறீங்க. என்னப்பா நீ சட்டையெல்லாம் பிடிக்கிறா? அச்சிரி வேணா அவரா? இவன பெரிய பருப்பியா? போடா 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 நண்டு விக்கல. ஏன்பா அந்த ஆள் கெடுக்கிறாரு. நண்டு சூடு தானே, அது எப்படி ஜில்லு இருக்குதா? திரும்பவுமா? தொடப்பா தொடப்பா கத்துடா வெறிங்க விஷ்ணுவரியா. தொடப்பா தொடப்பா தொடப்பமா? ஏமா தொடப்புக்காரா இங்க வா. ஆஹா வியாபாரம் வந்துச்சுடா. இரு முதல்ல என்ன வாங்குதுன்னு பாக்கலாம். என்னப்பா தொடப்பு கத்தின்னு வரீங்க? வேற எப்படி கத்த சொல்ற? தொடப்பு தானே கத்த முடியும்? எங்க கிச்சன்ல ஆயிடுச்சா? வந்து கொஞ்சம் தொடச்சிட்டு போங்க. யோ நாங்க ஏன் அவங்க கிச்சனை வந்து தொடக்கணும்? நீங்க தானே தொடப்பேன் நீங்க. யோ தொடப்பு இருக்கிறியா? நான் நெக்ல பேசிக்கிறா. சும்மா ஜோக்கு சொன்னேன். வாங்க இப்படி வாங்கி தொடத்த. பாருண்ணா எல்லாம் நல்லா தொடப்போம். உனக்கு வேணுன்றத வாங்கிக்கினா. எவ்வளவுப்பா தொடப்பான்? 250 ரூபாய் இருக்கு, 150 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு. 200 ரூபாய் தொடப்பா இது? இந்த தொடப்பம் 200 ரூபாய். 200 ரூபாய் தொடப்பமா? 150 தொடப்பா இது? இதோ இந்த தொடப்பம். இந்த தொடப்பம் 150 ரூபாயா? சரி 100 ரூபாய் தொடப்பா? 100 ரூபாய் தொடப்பம் இந்த தொடப்பம். சரியா? இந்த மூணுத்துக்கு என்னென்ன வித்தியாசம்? இது புதுசு, இது கொஞ்சம் பழசு, இது அதோட பழசு. என்னப்பா பழைய தொடத்தெல்லாம் விக்கிறீங்க? கேட்கற வாய் கம்மியான ரேட்டுக்கு தானே கேக்குது. அதனால தான் 3 விதமான தொடப்பம் எடுத்துன்னு வந்துட்டான். நல்ல வியாபாரம் பண்றீங்க. சரியா? இந்த தொடப்பம் வாங்க. இந்த தொடப்பம் ஃப்ரீயா கொடுக்குறீங்களா? ஏண்டா கம்மி ரேட்டு கேக்குறீங்க இத்தனை விதமான தொடப்பம் எடுத்துன்னு வந்தான். இதுல ஃப்ரீயா தொடப்பு கேக்குறியாடா? தம்பி என்ன வாடா போடான்றா? மரியாதை கொடுக்கல தொடப்பம் வாங்க மாட்டேன். குரா நீ கெஞ்சி கேட்டாலும் உனக்கு கொடுக்க மாட்டேன் தொடப்பத்தா. ஆப்ரால் ஒரு தொடப்பு விக்கிற ஆளு இவ்வளவு தரட்டுல பேசுறேன் நீ? டேய் ஓவரா பேசினா தொடப்பத்துல பூரா விட்டுருவேன். நிக்கிற பஞ்சாயத்துக்கா தம்ம தூண்டுக்குது இது. என்னப்பா தொடப்புமா? என்ன வேலை? 200 ரூபாய் இருக்குது, 150 ரூபாய் இருக்குது, 100 ரூபாய் இருக்குது. 20 ரூபாய் கிடைக்குமா? 20 ரூபாய்க்கு போன் பண்ணா. 20 ரூபாய்க்கு அதான் மடிக்கான். ஒழுங்கா காசு கொடு. ஏப்பா என்னப்பா வெறும் குச்சி எடுத்து கொடுத்து காசு கேக்குறீங்க? ஏய் நீ தொடப்பாங்கல்ல பொம்முன்னு இரு. எனக்கு இந்த தொடப்பம் வேணாம், இந்த தொடப்பம் கொடு. இந்த தொடப்பு வேணாமா? நீ முதல்ல காசு கொடு, நான் தொடப்பு தரேன். இந்த 20 ரூபாய். என்ன இது? 20 ரூபாய்க்கு அதான் கிடைக்கும். வாடா போலாம். வந்து நானுங்க ஓசில கிடைக்குமான்னு. தொடப்பா 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 தொடப்பா. என்னப்பா இப்படி பண்ணிட்டானுங்க? 20 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கிறேன். என் கூட கொஞ்சம் பேசிட்டு போ. இதுல எப்படி பெருக்க முடியும்? முடியாது இல்ல? அப்படின்னா வாங்கினா சொட்ட மாப்பிள ரொம்ப வெயிட் போட்டு உட்காராதடா, கடப்பாக்கள் வச்சுக்கு போகுது. உட்கார உட்கார வேணான்றியா? உட்காரு, சும்மா மேலாக்க உட்காரு. உங்க அப்பா மூஞ்சி அப்படியே இருக்கிற உனக்கு. நான் உட்காரல ஏந்துக்கிறா. உன் இஷ்டம்டா மாப்பிள. அப்புறம் நான் தான் சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அதே போதாது அச்சிட்டு நான் அடிக்க வேலைன்னு சொல்ற மாதிரி இருக்குதா? பாரு பாக்குற இடம் எல்லாம் அந்த மூஞ்சி மாதிரியே தெரியுதா? மாப்பிள்ள வந்த உடனே கலக்கிற மாதிரியே இருக்குது மாப்பிள்ள உங்க அப்பா. டேய் நீ தானா? ஐயோ 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 இந்த மூஞ்சி முடிச்சுக்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியல. லாரி மோதி போயிடுவேன் போயாங். பாரு காலையில என்ன சாப்பிட்டு போறாரு? டேய் மாப்பிள நான் இதெல்லாம் சார் சாரா இவனை போய் சாருன்றீங்க? டேய் கம்முனுடா. என்னப்பா விஷயம்? இல்லாதப்பட்ட குழந்தைங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன் பண்ணி என்னால முடிஞ்சு செய்யறேன் சார். உங்களால முடிஞ்சது ஏதாவது கொடுங்க சார். நானும் இல்லாத பட்டதான்பா. என்னையால சேர்த்துக்கேன்பா. நம்ம கலெக்ஷன் பண்ணுவாங்க. இது என்ன அப்படி பேசுது திட்டு கொட்டு?
அவன் கொடுக்க மாட்டான் பிச்சைக்கார பையன் எங்க இருந்து வரீங்க தாம்பரத்து பக்கத்துல இருந்து வரோம் தம்பியா. போன் வச்சனா யாருன்னு கேள்றான். அங்க இருக்கிற ஆசிரமத்துல இருந்து வரீங்களா? ஆமா தம்பியா, உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க தம்பியா. ஒரு நாள் சாப்பாடாவது குழந்தைங்க சாப்பிடுவாங்க. அண்ணா மலிக்கல்ல இருந்து போன் பண்றாங்க. இன்னைக்கு எத்தனை மூட்டை ஆச்சு கலெக்ஷன் ஆகும்னு கேக்குறாங்க. எப்படி போட்டு குத்துச்சு பாரு. அது ஒண்ணு இல்ல தம்பியா, வீட்டு மளிகை சாமான் பத்தி பேசிக்கிறோம். அண்ணா வீட்டு மளிகை சாமான் கடை இல்லண்ணா, தினமும் கலெக்ஷன் பண்ணி விப்போமே அந்த கடை. ஏன்டா ஐப்பசி மாசத்துல பிறந்த அகலண்டா மூஞ்சிய கலெக்ஷன் பண்ணி ஓய்த்து தான் கொச்சிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, இவன் ஏதோ தெரியாத பையன் சொல்லிட்டான். நான் சொல்றேன், நேத்து கூட 2 மூட்டை அரிசி கலெக்ஷன் பண்ணி குத்தமே. அப்படியே குத்த போறான் அமைதியாரு. அவன் தான் புட்டு வச்சானா, இதுக்கு மேல என்ன பண்ண போறான்? டேய் போங்கடா, ஊர்ல உங்கூடு மட்டும் மக்குதா, வேற வீட்டான போய் கலெக்ஷன் பண்ண போறான். அண்ணா இவங்களுக்கு என்ன நடக்குது? மாப்பிள எப்படி எப்படிலாம் பிளான் வேலை பண்ணுங்க போறான். ஆண்டா மாப்பிள. நீங்களும் வரவங்க உண்மையானுங்களா என்ன விசாரிச்சு கொடுங்க.